சேமிப்பு அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில கட்டாயமா எல்லாரும் வருங்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்மள எத்தனை பேர் இந்த சேமிப்பை கரெக்டா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம்? உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கங்களேன். நீங்க கரெக்டா தான் சேமிப்பு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு தான் நான் வந்து அந்த பணத்தை எடுத்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில என்னால் அனுபவிக்க முடியலனா சேமிச்சு சேமிச்சு நான் என்ன வாழ்க்கை வாழ போறேன் அப்படிங்கிறதுலையும் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபியூச்சருக்காக பணம் சேமிக்கிற ஒரு கேட்டகரி இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரெசென்ட் லைஃப்பை ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குன்னா, ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குங்க. அங்கே தான் இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த சேமிப்பு பண்ணினா மட்டும்தான் இன்னைக்கு ஆகட்டும், நாளைக்கு ஆகட்டும், அடுத்த தலைமுறைக்கு ஆகட்டும், நம்மனால ஒரு சஃபிஷியண்டான எந்த விதமான ஒரு சூழ்நிலை வரட்டுமே, எக்கனாமிக்கலி நம்ம நாடு வந்து ரொம்பவே கீழே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட நம்மனால செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்க முடியும். ஸோ மனுஷ வாழ்க்கையில சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்ப வாயில ஈஸியா சொல்லிடலாம், 1000 டிப்ஸ் எல்லாரும் கொடுக்கலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல அதை பண்ண போறப்பதான் உண்மையான கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வருது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எக்கனாமிக்கல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல சில டிசிப்ளினரி பிரின்சிபல்ஸ், அதாவது ஒழுக்கங்களை வந்து கத்துக்கிட்டு வந்துகிட்டோம் அப்படின்னா, இதை ஹேபிட்டா கொண்டு வர்றப்போ சேமிப்பு பண்ண மாதிரியும் ஆகும். அட் த சேம் டைம் பிரசன்ட் லைஃப்பை நீங்க எந்த விதமான பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து சேமிப்பு பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையும் உருவாகாது. ஸோ அந்த 7 மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நாங்க மேகலா கண்ணன். எந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாலும் அவங்களோட பாஸ்ட்ல போய் நீங்க வந்து அவங்க எந்த ஃபீல்ட சார்ந்தவங்க, எப்படி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹிஸ்டரி எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் காமனா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின். அவங்க சொந்த வாழ்க்கையில அவங்க டிசிப்ளினா இருந்ததுனால மட்டும்தான் அவங்க நினைச்சதை அவங்களால சாதிக்க முடிஞ்சது, அதை அடைய முடிஞ்சது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டண்டா போட முடிஞ்சது. ஸோ அந்த வகையில இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஃபியூச்சருக்காக, நம்மளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான பகுதியில் அதுவும் ஒண்ணு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற இந்த 7 மந்திரங்கள், 7 பிரின்சிபல்ஸ்ல பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, கணக்கு வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு காய் கடைக்கு போறீங்க, லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கும். போனீங்கன்னா அந்த காசை கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வருவீங்க. மாசம் மாசம் அதை ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும், ஓகே மாசம் ஆனா இவ்வளவு ரூபாய் நம்மளுக்கு கிராசரிஸ்க்காகவே வேணும் அப்படிங்கிறது. ஆனா இது எந்த விதமான லிஸ்டும் இல்லாம எனக்கு இது ஞாபகம் இருக்கு, அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு கடைக்கு போயிட்டு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர்றவங்க நம்மள எத்தனை பேரு? கண்டிப்பா நம்ம அதை பண்ணியே பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல கொண்டு போய் விட்டுருது. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்த சமயத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பியும் என்னென்ன செலவு பண்றா அப்படிங்கறதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது, ட்ராக் வச்சுக்கிறது, எவ்வளவு சம்பாரிச்சு கொண்டு வர்றாங்க, அதுல எவ்வளவு செலவாகுது, மாசம் எவ்வளவு மீதிப்படுத்துறாங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு இதுல பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல சில பேர் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றாங்க, சில பேர் கண்டிப்பா ட்ராக்கே வச்சுக்கிறது கிடையாது, சில பேர் நான் இப்ப வாழ்ந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எந்த ட்ராக்குமே இல்லாம அம்போன்னு செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல சேமிப்பு பண்ணியிருந்தா நேரத்துக்கு நான் இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு அது உதவியா இருந்திருக்குமேனு கஷ்டப்படுவாங்க. சோ அந்த வகையில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நோட் புக் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சிஸ்டம்ல ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணியாவது ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு, மாசம் எவ்வளவு செலவாகுது, எந்தெந்த விஷயத்துக்கு செலவாகுது, அன்வான்டட் பர்ச்சேஸ் எல்லாம் என்னது, எங்கெல்லாம் காசை நான் அதிகமா அன்வான்டடா வேஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த மாசத்துல இருந்து எங்கெல்லாம் நான் செலவுகளை குறைக்கலாம், அந்த குறைக்கக்கூடிய செலவுகள்ல இருந்து நீங்க சேமிப்பு பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கட் டவுன் பண்ணாதான் சேமிப்பு ஈஸியா பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு அவசியமான விஷயங்களையும் நீங்க வாங்கி அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவசியத்தை கட் பண்ணிட்டு சேமிப்புக்கு போட வேண்டியதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு பாடிட்டு தான் இருக்கணும். சோ நீங்க உங்களோட வரவு செலவை ட்ராக் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எதா இருந்தாலும் எமோஷனலா ப்ளே பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு, என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்னு தெரியல, நாளைக்கு மனுஷன் இருப்பானா இருக்க மாட்டான்னு தெரியாது, எங்க போர் நடக்கும்னு தெரியாது, அதுக்கெல்லாம் நான் எதுக்கு அவ்வளோ சேமிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சில ரீசன்ஸை கொடுத்து எமோஷனலி அந்த மாதிரி ஆகி சேமிப்பே பண்ணாதவங்க நிறைய பேர், நம்மளே நிறைய பேர் இருக்கோம். சேமிப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு சில காரணம் தேடுறவங்களாம் இருக்காங்க. அதனால எமோஷன்ஸை வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ்ல ப்ளே பண்ண விடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட். என்ன
பண்ணணும்னா நாளைக்கு நான் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நான் பணத்தை சேமிச்சு தான் ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன்ல ரொம்ப ரிஜிடா இருங்க. ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு ஃபியூச்சரை நான் வாழணும், அதுக்கு சேம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற சமயத்துல இதுலயும் கையை வச்சு தேவையில்லாம உங்களோட எமோஷன்ஸால நீங்க வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை எடுக்காதீங்க. ஸோ சேமிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த டிசிஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பாயிண்ட் நம்பர் 3, டோன்ட் ஸ்பெண்ட் டுமாரோஸ் மணி டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு நீ செலவு பண்ண வேண்டிய அந்த பணத்தை இன்னைக்கே அவசரமா செலவு பண்ணிடுறது கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு 80,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவ்வளவு சம்பளம் வந்தா கூட மாச கடைசியில கையில காசே இல்ல, பாக்கெட் ஃபுல்லா காலி. எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம கையில காசு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவே செலவு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. போன மாசம் நான் ஒண்ணுமே சாப்பிடல, இந்த மாசம் ஃபுல்லா நான்வெஜ் தான் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கையில காசு இருக்குன்னா போதும் அதை செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தியே தான் ஆகணும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் உங்களை நம்பி இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா கையில காசு இருக்கு அப்படின்னா செலவு பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அடுத்த நாளைக்கு கூட நீங்க சேமிச்சு வைக்கலாம், ஃபியூச்சருக்கு சேமிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா நாளைக்கு இருக்கான்னு பார்த்தாதான் ஒரு வருஷத்துக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கான அந்த மைண்ட் செட் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த லோனெல்லாம் சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது நமக்கு இப்போ நம்மளுக்கு செலவே இல்லைன்னா கூட லோனை வாங்கி நம்ம இதை பண்ணுவோம், லோனை வாங்கி அதை பண்ணுவோம்னு சொல்லி பெரிய கடனில் போய் மாட்டிக்கிறது. அது இல்லாமல் கிரெடிட் கார்டு ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லி கிரெடிட் கார்டை வாங்கி அந்த கிரெடிட் கார்டு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ட்ராப்பில் போய் விழுந்து ஃபைனான்ஷியலி அவங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல பெரிய கடனாளியாக போய் முடிஞ்சிடறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாளைக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, அடுத்த வருஷத்துக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் படிப்படியா நம்ம சேமிப்புல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா நம்மளால சேமிப்பு பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 4 என்ன பாத்தீங்கன்னா சின்ன செலவா இருந்தாலும் பார்த்து செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டேப்ல இருந்து வரக்கூடிய தண்ணி சொட்டா தான் வருது. ஆனா அது ஃபில் ஆயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல சின்னதா ஒரு ஓட்டை வந்துருதுன்னு, சின்னதா ஒரு கிராக் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். தண்ணி அப்படியே கொஞ்சமா போக ஆரம்பிக்குதுன்னா கூட அந்த பக்கெட் நம்பர் ரொம்ப நேரம் ஆகும், பல வருஷங்கள் ஆகுன்ற மாதிரி ஒரு உதாரணம் தான் சொன்னேன். ஏன் சொல்றேன்னா என்ன 100 ரூபா தானே வாங்கிக்க, என்ன 100 ரூபா தானே எக்ஸ்ட்ரா போகுது வாங்கிக்க, என்ன ஒரு 50 ரூபா தானே அதிகமாக போகுது வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க 100-200ன்னு கூட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு 36,000 கிட்ட ஆச்சுன்னா பாருங்க. ஸோ அந்த சிறிய செலவும் ஒரு மிகப்பெரிய சேமிப்பை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. 1 ரூபா செலவு பண்றது ஈஸியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே 1 ரூபாயை சம்பாதிக்கிறப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 100-200 சின்ன செலவுகளை கண்டிப்பா இக்னோர் பண்ணாதீங்க. பரவாயில்லன்னு அதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மாசத்துக்கு செலவுக்கு நான் அவ்வளவு காசு வச்சிருக்கேன்னா அந்த காசுல நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கங்க. ஆனா கையில காசு இருக்குன்னு சொல்லிட்டு 1 ரூபா தானே 2 ரூபா தானே 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிக்கிட்டு அப்படியே செலவு பண்றதுமே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டா கடைசியில நீங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஸோ இது மேலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பாயிண்ட் நம்பர் 5, இன்ஃப்ளேஷனையும் கவனத்தில் வச்சுக்கிறது. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடு, வீடு மனை, போட்டுக்கக்கூடிய ஆடைகள், அதுக்கப்புறம் இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், எசென்ஷியல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதோட விலைவாசிகள் உயர்றதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு 1986 1 லிட்டர் பெட்ரோல் ரேட் வந்து 8 ரூபா. அதே 2008 50 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். இப்போ 2025 103 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆகையால் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விலைவாசி உயர்வு வந்து என்ன பண்ணும்னா காலவாக்குல நீங்க சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தோட வேல்யூ வந்து குறைச்சிரும். ஸோ அதை நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு என்னதான் விலைவாசிகள் உயர்ந்தாலும் சரி அந்த சமயத்துக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட நான் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணம் அதுக்கான வேல்யூ அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, அப்புறம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதுல எல்லாம் நீங்க வந்து பணத்தை போடுறீங்க, ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், அதுல நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த முதலீட்டு பணம் எல்லாமே வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் அதோட வேல்யூ அதிகமா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு நீங்க வந்து இது மட்டுமே போதுமா இல்ல நம்ம வேற பக்கம் எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னோட 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 2000 ரூபாய் மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல வேல்யூ சேமா இருக்கும். அதுவே நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ஒரு 1000-1500 தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துல
உங்களோட 1000 ரூபாயோட மதிப்பு 500 ரூபாயா இருக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன்னால. எப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த 50 பைசா 25 பைசானா பெரிய காசு, இப்ப பார்த்தா அது ஒண்ணுமே இல்லை, ஏன் இப்ப பார்த்தா 10 ரூபா காசுக்கே மதிப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ டவுன் ஆக போகுது. ஸோ அது எல்லாத்தையும் ஈடுகட்டுற மாதிரியான முதலீடு தான் நீங்க செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து 6% இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட 1000 ரூபாய் மதிப்பு வந்து வெறும் 500 ரூபாயா தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஹை ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அந்த சில இதுல வந்து முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். பாயிண்ட் நம்பர் 6, கீப் ஆல் யுவர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை ஹேண்டியா வச்சுக்கோங்க. எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், இது எந்த விதத்தில் ஃபைனான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனாக இருக்கும் போது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்னன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, வாரண்டி கார்ட்ஸு, மற்ற விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது ரினியூவல் பண்ண வேண்டி இருக்கும். ரினியூவல் பண்ணலன்னா ஒன்று அது வேஸ்ட்டாக போயிடும், அப்படி இல்லைன்னா சார்ஜஸ் உழுவுற மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போய் இத்தனை காசை கொண்டு போய் கட்டி ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. இதை ஹேண்டியாக வச்சுக்கோங்க, அப்பப்போ பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க எந்த அன்னைக்கு எதை ரினியூ பண்ணணும், எத்தனை வருஷம் டைம் இருக்குது, எப்போ முடிய போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் சில அன்வான்ட் இந்த மாதிரி செலவுகளை உங்களால் கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டாம விட்டு அது ரினியூ பண்ணாம விட்டுருச்சு அப்படின்னா அது வந்து செல்லாமல் போயிடும், இத்தனை வருஷமா நீங்கள் கட்டின அத்தனை பணமும் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் ரினியூ பண்ணாமல் அப்புறம் லேட்டாக போய் இது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் உண்டு. ஸோ இந்த மாதிரி சில சார்ஜஸையும் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கூட சேர்த்து போட்டு வச்ச ஹெல்த் இன்சூரன்ஸ் பணத்தையும் நீங்கள் தொலைச்சிக்காதீங்க. 7வதா ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் எதுக்காக இன்சூரன்ஸ் எல்லாம் போடணும், நானே எனக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் ரொம்ப நல்லா திடமாக தான் இருப்பேன் அப்படின்னு சில பேர் இன்சூரன்ஸ் போடாமல் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் வாழ்க்கை வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கலை கொடுக்காது, ஆனால் அவங்க குடும்பத்தினருக்கு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க போய் நகை அடமானம் வைக்கிறது, அப்படியே உறவினர்கிட்ட போய் அப்படி ஐயா ஏதாவது காசு இருந்தால் கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி வாங்குறதுக்கான சிச்சுவேஷனை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. மனுஷ வாழ்க்கையில எதுவுமே சர்டைன் கிடையாதுங்க. எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரிய முடியாது. நான் எனக்கு எல்லா நாளும் ஏதாவது ஆயிரமான்னு பயந்துகிட்டும் என்னால் இருக்க முடியாது. ஆனா ரெண்டுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கிறவன் தான் புத்திசாலி. அந்த வகையில இந்த இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் எதுக்கு நான் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் எனக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு தாட் அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டு சேஃப்டி பர்பஸுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நாளை பின்ன நம்ம ஏதாவது படுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தினார் தான் கஷ்டப்படுவாங்க. எதிர்பாராத ஒரு செலவு வர்றப்போ அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சிச்சுவேஷனில் நம்ம அந்த மாதிரி ஒரு பயங்கர கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போனால் கூட நம்ம சமாளிச்சுக்கிறதுக்கான சக்தி ஃபைனான்ஷியலி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்சூரன்ஸோட நோக்கமே. நீங்கள் இன்னும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கல, ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அது வேற எதுவும் இல்லை, பாலிசி பஜாரோட அந்த ஒரு சர்வீஸ் தான். சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, 51 கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசியை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இவங்க கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இவங்க கிட்ட இருக்கு. வயசுக்கு தகுந்த மாதிரி வெறும் 695 ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கான கவரேஜை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. 24/7 இவங்களோட கிளைம் அசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க டீமா இருந்து அந்த உதவியை செஞ்சு அந்த கிளைம் எப்படியாவது பெறதுக்கான எல்லா உதவியும் இவங்க பாத்துக்கிறாங்க. இவங்க பிளாட்ஃபார்ம்ல வெறும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு 59 ரைடருமே வந்து இவங்க பிளாட்ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஒருவேளை நீங்க இந்த பழைய டாக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் உங்களோட இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் செக்ஷன் 80C பிரகாரம் இதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கூட இருக்கு. ஸோ இன்னி தடுமாறாதீங்க, டக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸை பெற வழியை பாருங்க. ஸோ இந்த ஒரு பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு விதமான ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு செஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருக்கு, அதை பற்றின விவரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறோம், இல்லை நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் லைஃப் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட கனவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி நான் ஆலோசனை பெறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம பாசால் அப்ளிகேஷனில் எல்லாமே இருக்குது. தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து உங்களுக்கு என்ன வேணும்,
எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுமா, இல்லை நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்கூடலாம் பேசி ஆலோசனை பெறணும் அப்படின்னா கூட எக்ஸ்பர்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா நீங்கள் வந்து நல்ல அனுபவசாலிகளோடனா பேசி ஆலோசனை பெற முடியும். வருஷம் வரும் $999 உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் 6 லாங்குவேஜ்லையும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பாஸ்வால் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பாஸ்வால் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kanan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.